சரி ஓகே 2 பேருமே நல்ல ஆர்டிஸ்ட். ஸோ கதையும் நல்லா தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் த்ரில்லர்லாம் சொல்றீங்களே, அப்போ படம் ரொம்ப நல்லா இருக்கா? அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாது. இந்த படத்துல இருக்க பெரிய மைனஸ் அப்படின்னா, சென்சிட்டிவான விஷயங்கள் எதுவுமே மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாரியே அவங்க ஸ்க்ரீன்ல வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணல அப்படின்ற மாரி தோணுச்சு. முக்கியமா இந்த அல்சைமர் விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, வயசானவங்களுக்கு இந்த மறதி இருக்கிறது அப்படிலாம் நம்ம கேள்விப்படும்பொழுதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. முக்கியமா வந்துட்டு இந்த ஓகே கண்மணி படத்துலலாம், அப்போ நான் உங்கள ஒரு நாள் மறந்துருவேனா கணபதி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாரி இங்கேயும் அல்சைமர் காட்டும்போது, வடிவேலு சில டயலாக் சொல்லும்போது மேபி நம்மளுக்கு கனெக்ட் ஆனாலும், இன்னொரு கேரக்டரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அல்சைமர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இந்த படத்திலேயே ஒரு ஒரு நல்ல ட்விஸ்ட்டாவும் இருக்கு அப்படிங்கிறப்போ, அவங்களுடைய அந்த அல்சைமர்னால அவங்க பாதிக்கப்பட்டது, அந்த சென்சிட்டிவான விஷயம், இந்த மாரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவோ, ஆக்டிங்கோ அதில இல்ல அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு.